ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுரகாட் அகாடமி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட மண்டலாவில் லேர்ன் மண்டலா டே 15 ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது A4 ஷீட்ஸில் பார்த்தது லாஸ்ட்டாக நம்ம லோட்டஸ் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த மண்டலா பார்க்கலாம். ஸோ இதை நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நான் உள்ளே எப்படிலாம் இந்த கலர் கலர் பண்ணியிருக்கிறேன், மிக்சிங் எப்படி பண்ணேன், இந்த சர்க்கிள்ஸ் எப்படி போட்டேன், ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் காம்பஸ் எடுத்துகிட்டு நான் 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஹோல் சர்க்கிள் என்னென்னா 6 சென்டிமீட்டர். நம்ம சென்டர் பாயிண்ட் நான் உங்களுக்கு நிறையா தடவை பின்னாடி இருக்க வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். ஸோ சென்டர் நான் எப்படி பேப்பரில் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ 3 ஓவராலாக 6 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் போட்டுட்டு 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் போட்டுட்டு அதுக்கு ஹாஃப், அந்த ரேடியஸ்க்கு ஹாஃப்னா 1.5 சென்டிமீட்டர். ஸோ அந்த 1.5 சென்டிமீட்டரில் நான் 4 பக்கமே நம்ம அந்த க்ராஸ் போட்டு அந்த சென்டர் லைன் இருக்குது இல்லையா, அதிலிருந்து செமி சர்க்கிள் போட்டுட்டு உள்ளேயும் 1.5 சென்டிமீட்டரில் ஒரு குட்டி சர்க்கிளும் கரெக்டாக போட்டுக்கிறோம். ஸோ அது போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அளவுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த மிடில் பாயிண்ட்டு இப்போ நம்ம சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் அந்த 4 பக்கமும் இருக்குது இல்லையா, நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பாயிண்ட் பண்ணி மிடில் இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். காம்பஸில் இருந்து அதே இதை சூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ அதே மெஷர்மெண்ட் தான், மெஷர்மெண்ட் மாறலை. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பின்னாடியும் போட்டுக்கணும். நான் போடுற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் அந்த வெளியில் இருக்க 4 சர்க்கிளுக்கு அதுக்கு மேலே இருக்கிற சர்க்கிளுக்கு எதுவுமே மாறலை, சேம் மெஷர்மெண்ட் தான். ரேடியஸ் இது சேம் தான். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக சர்க்கிள் கொடுக்குறேன். இப்போ இந்த ஷேப்பெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்க சர்க்கிள்ஸ் எல்லாமே ரேண்டமாக தான் கொடுத்துருக்குறேன். இதுக்கு அளவெல்லாம் எதுவும் எடுக்கலை. ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரீ ஹேண்டில் மண்டலா போட்டப்பெல்லாம் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா சர்க்கிள்குள்ளே சர்க்கிள் நான் நார்மலாக போடுவேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ தேவையான சர்க்கிள்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் 1 போட்டுக்கலாம், இல்லை 4-5 போட்டுக்கலாம். ஆனால் மெயினாக நான் கொடுத்த சர்க்கிள்ஸ் உள்ள இன்னர் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் கலர் பண்ண போகிறோம், மற்றதெல்லாம் பேட்டர்ன்ஸ் தான் போட போகிறோம். ஸோ அதுக்காக இதை போட்டுக்கோங்க. நீங்கள் போடுறப்ப கொஞ்சம் செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்லோ பண்ணி போட்டுட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக புரியும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால டக்குன்னு புரியாது. புரியாத இடத்துல பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கரெக்டான எல்லா டைமென்ஷன்ஸ் எல்லாமே வேணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. அப்படியே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் கொஞ்சம் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயுமே நான் நிறையா டீட்டெயில்ஸ், ஆர்ட் ரிலேட்டட் ஒர்க் ஷாப்ஸு, சம்மர் கேம்ப்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்ப்பும் போய்கிட்டுருக்கு. ஆக்சுவலாக சம்மர் கேம்ப் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு லைவ் வீடியோ நான் போடுற மண்டலாஸ் ரொம்ப பிடிக்குது, லைவ் வீடியோ யூடியூப்பில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைவ்க்கு வர்றதுக்கு நான் பார்க்குறேன். லைவ்க்கு எக்ஸாக்டாக எல்லாமே நான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எப்படி நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், ட்ரா பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மேலே நான் போட்ட டிசைன்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே பென்சிலில் ஃபஸ்ட்டு நான் ஸ்கெட்ச் பண்ணிடுறேன். ஸ்கெட்ச் பண்ணிட்டு தான் நான் பென்னுக்கே நான் போவேன். ஸோ இடத்துல கொஞ்சம் மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருப்பேன். கொஞ்சம் அளவு பார்த்து பண்ணியிருப்பேன். சைட்லலாம் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் பண்ணியிருப்பேன், எல்லாமே பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் அவுட்லைன் போட்டுக்கோங்க. என்ன கேட்டால் 0.5 போடுங்க. நான் ஸ்டார்டிங்கில் 0.2 போட்டேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி இதை அவுட்லைன் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ 0.5 நீங்கள் அவுட்லைன் எல்லாமே கொடுத்துருங்க. ஏன்னா அது நல்லாயிருக்கும். உள்ள சர்க்கிளில் 0.5 இல்லாட்டினா 0.4 இருந்துச்சு, பென் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவுட்லைன் ஃபுல்லாக எல்லா அவுட்லைனும் கொடுத்துருங்க. நான் நோட் புக்கெல்லாம் திருப்பி பண்ணிகிட்ருப்பேன் எல்லாமே. ஸோ அதை பெருசாக எடுத்துக்காதுங்க. இதுதான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன். நான் டைரெக்டாக அப்படி தான் காமிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு வீடியோக்காக இது கொஞ்சோன்னு காமிச்சிட்டு பண்ணல. நான் எப்படிலாம் சுற்றி ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கும் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப முக்கியம் இதுக்கு தகுந்தாப்பில். ஸோ அதனால தான் இது எல்லாமே நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ அதே தான் எடுத்திருக்கேன். ஒரு டீயோட காலையில் இந்த ஒர்க் பண்ணும்போது இன்றைக்கி காலையில் ஆக்சுவலாக டைம் ஒரு 4 o'clock எழுந்திரிச்சிட்டேன். ஒரு 4:30க்கு உட்காந்து இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கப் ஆஃப் டீயோட நான் குடிச்சிக்கிட்டே நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஆக்சுவலாக நம்ம போட்டதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறேன். உள்ளே இன்னொரு சர்க்கிள் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. உள்ளே அந்த ஃப்ளார் பேட்டர்ன் போட்டுட்டு சைடில் லைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போ இந்த சைடுமே பெட்டல்ஸ் அதுவும் போட்டுடலாம்.
இந்த சைடு லைன் போட்டு முடிச்சிட்டோமா. இப்போ வந்துட்டு இந்த 4 பக்கமே வந்துட்டு நம்ம பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். எப்போயுமே அவுட்டர் லைன் போட்டுட்டு இன்னர் லைன் நீங்கள் எங்கேயாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இமீடியட்டாக கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம பேட்டர்ன் போடும்போது சில டைமில் மறந்துடுவோம். ஸோ பெட்டர் எப்போயுமே வந்துட்டு நம்ம ஒரு பேட்டர்ன் எங்கே போடுறோமோ, இப்போ 4 சைடும் ஒரே பேட்டர்ன் போடுறீங்கன்னா 4 பக்கமே ஒரே மாதிரி பண்ணிடுங்க, இல்லாட்டினா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ வந்து இப்போது உள்ள ஸ்ட்ரோக்ஸும் கொடுத்துட்டு இது ஒரு 3D லுக் கொடுத்தாச்சு. ஸோ சைட் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த செமி சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஃப்ளார் பேட்டர்ன் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பெட்டல்ஸாக போட்டனால இது நல்லா அழகாக கவர் ஆகிட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து கவர் பண்ணிடுறேன். கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது இல்லையா, அதை கவர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 4 சர்க்கிள் இருக்குல்ல, சர்க்கிளுக்கு அந்த சென்டருக்கு வெளியில் இருக்க சர்க்கிளை விட்டுட்டு வந்துட்டு குட்டி குட்டி சர்க்கிளாக போட்டுட்டு கவர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேட்டர்ன் தான் பண்ணுறோம். இதை வந்து கவர் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான். பேட்டர்ன்ஸ் இதில் ரொம்ப கம்மி தான், ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த சர்க்கிள் நீங்கள் போட்டது மட்டும்தான் கொஞ்சம் வந்து பார்த்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் பேட்டர்ன் அது வந்துட்டு 4 பக்கமும் 4 இதுக்குமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் ஒரு அழகாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம ரிப்பீட்டடாக தான் பண்ண போகிறோம். 4 பக்கமே ஒவ்வொரு சர்க்கிளுக்கு ஒவ்வொரு இதுக்கு வந்துட்டு வேறு வேறு இல்லாமல் எக்ஸாக்டாக ஒரு பேட்டர்ன் வந்துக்கிட்டு அந்த 4 சர்க்கிளுக்கு வருது. ஸோ அந்த மேலே இருக்க பேட்டர்னுமே அந்த மாதிரி தான் வருது. ஸோ ட்ரையாங்கிள் போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு ட்ரையாங்கிள் போட்டுட்டு நம்ம லைன்ஸ் போட்டோம். இதுக்கு ப்ரீவியஸாகவும் நம்ம போட்டிருப்போம், இனிஷியலாகவும் போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு மண்டலால் கூட நான் வந்துட்டு போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டுட்டு 4 பக்கமே அதுக்குரிய லைன்ஸ் வந்துட்டு போட்டுருக்கலாம். உள்ள லைன்ஸை வச்சு ஃபில் பண்ணிக்கணும். ஒரு சைடு வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதுக்கு இன்னொரு சைடு வந்துட்டு அந்த லைனோட டைரெக்ஷன்லேயே ட்ரையாங்கிளோட டைரெக்ஷன்லேயே வந்துட்டு லைன். நான் உள்ளே இருக்க லைன் போடுறது எல்லாமே வந்து 0.05 mm போட்டிருக்கேன். அவுட்லைன் கொடுத்தது 0.5ல், உள்ளே இருக்க ஒர்க் பண்ணது 0.2ல். நான் ஃபில்லிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் இல்லையா, 0.2ல் பண்ணியிருக்கேன். ரொம்ப மைன்யூட்டான லைன்ஸ் எல்லாமே கொடுத்தது இப்போது நான் காமிச்சேன்ல ட்ரையாங்கிளில். ஸோ அந்த மைன்யூட்டான லைன்ஸ் எல்லாமே கொடுத்தது வந்துக்கிட்டு நான் 0.05 mmல வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு பென்னோட டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் கேப் எங்கெல்லாம் இருக்குதோ நான் எல்லாத்தையும் பார்த்து வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எங்கேயாவது வந்துட்டு கேப் எடுத்ததுன்னா அதையுமே வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸில் வந்து மண்டலா சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் 2 வீக்ஸாக என்னால் கொஞ்சம் வீடியோ வந்து போட முடியாமல் இருக்குது. கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூலாக போகுது. ஆனால் வந்து மண்டலா எப்படினாலும் வீக்லி ஒன்ஸ் போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் 2 வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன் இப்போது லாஸ்ட் 2 வீக்ஸாக. ஸோ அதை கண்டினியூ பண்ணுறேன். என்னால் 3 வீடியோஸ் போட முடியலை. ஆனால் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் வந்துட்டு இன்னும் நிறையா கற்றுக்குறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் ஆர்ட் பிடிக்குமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பேட்டர்ன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ ப்ரஷ் பண்ணலாம் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். கலர் வந்து நான் காமிச்சிட்டேன், டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அப்புறம் வந்துட்டு எமரால்டு, அதாவது வந்து ஆக்வா க்ரீன், சீ க்ரீன் சொல்லுவோம்ல அது. ஸோ மிக்ஸ் பண்ணது எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ போட்டுட்டு க்ரெசன்ட் ஷேப் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லைட் ப்ளூ போட்டுட்டு நல்லா உள்ளேருந்து வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அந்த ப்ளூவையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு ஆக்வா க்ரீனையும் நல்லா லைட் ப்ளூவில் இருந்தே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த ஸ்கையோட எஃபெக்ட், அந்த கூல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வரும். ஸோ மிக்ஸ் பண்ணுற மெத்தடை நான் எல்லா இதுலேயுமே கொடுத்துருக்கேன். நான் திருப்பி சொல்கிறேன். நான் என்ன திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்ன ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய் ஸ்லோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டிங் எப்படி பண்ணுறது புரியும். ஸோ வந்துட்டு நீங்கள் அது மாதிரி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 4 சர்க்கிளுக்குமே வந்துட்டு இதே மாதிரி கலர் கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற சர்க்கிள் இருக்குது இல்லையா, உள்ளே இருக்க சர்க்கிளில் ஹாஃப் செமி சர்க்கிள்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அங்கே பேலன்ஸ் இடம் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அங்கேயுமே வந்துட்டு சேம் கலர் தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே பண்ணுறதுக்கும் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். சைட்லலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு டார்க் ப்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சைடில் ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ கொஞ்சம் திக்காக யூஸ் பண்ணதுக்கப்புறம் லைட் ப்ளூ எடுத்துகிட்டு டார்க் ப்ளூவில் இருந்தே மிக்ஸ் பண்ணி அந்த கலரை வெளியில் எடுக்கணும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் டார்க் ப்ளூவாக கலர் மாறி அந்த லைட் ப்ளூக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த லைட் ப்ளூவில் இருந்து திருப்பி ஆக்வா க்ரீனை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும். இந்த சீ க்ரீனை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த ஆக்வா க்ரீன் கலரை கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி 3 கலர்ஸும் மிக்ஸ் ஆகும். ஸோ ப்ரஷ் பெனில் கலர் பிளெண்டிங் பண்ணுற டெக்னிக்னால் இது தான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வார்ம் கலர் கொடுக்கணும். நீங்கள் இதை ரெட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்துக்கிட்டு ப்ரௌன் கொடுக்கலாம். எனக்கு ப்ரௌன் கொடுக்கணும், கொஞ்சம் கோல்டன் எஃபெக்ட் வேணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் ப்ரௌன், ஆரஞ்ச் அண்ட் எல்லோ எடுத்துகிட்டு நான் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது செமி சர்க்கிள்னால கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ ஓகே, எக்ஸாக்டாக வந்துட்டு இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சிம்பிள். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பிளெண்டிங்கோட வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு இது முடிஞ்சிருது. ஆனால்
நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஏன் பெருசாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நான் பண்ண விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சிம்பிள் மண்டலா தான். ஜஸ்ட் நீங்கள் போட்டிருக்க அந்த ஜாமெட்ரி மட்டும்தான் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, எந்த மாதிரி சர்க்கிள் போடுறீங்க, அதை வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க. பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் ரேண்டமாக பண்ணுவேன். ரேண்டமாக பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் அந்த உள்ளே இருக்க சர்க்கிளை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். மித்த எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஆமாம். ஸோ வந்து அந்த கொஞ்சம் கேப் அந்த 4 சைடில் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் பென்சிலில் ஃபில் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி நம்ம ஃப்ளாரில் கொடுத்த ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி வந்துட்டு அதை போட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ மண்டலம் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துக்கிட்டு நான் இதுக்கு அவுட்லைன் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரஷ் பென் வச்சுருந்தீங்க அப்படின்னா, பிளாக் ப்ரஷ் பென் வச்சுருந்தீங்கன்னா பிளாக் ப்ரஷ் பெனில் நான் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் திக்காக அவுட்லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எடுப்பாக தூக்கி காமிக்கும். இதவே வந்துக்கிட்டு நீங்கள் வந்து வெளியிலையும் கலர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கலர் பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்துட்டு அந்த ஒயிட் பேக்ரவுண்டாக வச்சுட்டு, ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து உள்ள கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் இப்போ உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் புக்கை திருப்பி மெதுவாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் பண்ணணும். அவசரப்பட்டு பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு அதுக்கு அவசரப்பட்டு பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. பொறுமையாக மெதுவாக பண்ணுங்கள். இது ஒரு நாளில் முடிக்க முடியலைன்னு நினச்சிங்கன்னா 3 நாள் கூட எடுத்துக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸ்டாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா வரும். ரிசல்ட் நிஜமாவே ரொம்ப நல்லா வரும். நீங்கள் வந்து நம்ம மண்டலா சீரீஸ்க்கு புதுசாக இருக்கீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மண்டலா போட்டிருப்பேன், சீரீஸ் வந்துட்டு போட்டிருப்பேன். ஸோ அந்த இதில் ஃபஸ்ட் மண்டலா சீரீஸில் வந்துட்டு ஃபஸ்ட் லேர்ன் மண்டலா நம்பர் 1 டே 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மண்டலா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மண்டலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து அக்ரிலிக் மார்க்கர் வச்சுட்டு கொஞ்சம் ஹைலைட் ஏரியா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட் இதே மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. அந்த வீடியோ வந்துட்டு எடுக்க மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன், வரல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் see you. Bye bye.